இந்த சியா சீட் பாதாம் பிசினை பற்றி வீடியோ போட்டிருந்தேன். அதில் ஒரு நாளைக்கு 10 கமெண்ட் ஆகுது. எனக்கு மறக்காமல் வர்றது என்ன அப்படின்னா, மெஷர்மெண்ட்டாக கரெக்டாக சொல்லுறது. நான் கரெக்டாக சொல்லலையா, நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கலையான்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால இந்த வீடியோ இப்போ தூங்க போகிறதுக்கு முன்னாடி நைட்டு ஊற வைக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் வந்து சியா சீடை தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், பாதாம் பிசினை நான் அளக்கவே இல்லை. இன்னும் ஒரு 4 கல்லை எடுத்து ஒரு பவுலில் போட்டு தண்ணி ஊற்றி அப்படியே நான் மூடி வைக்க போகிறேன். எதுவுமே நான் பண்ணல. இப்போ நான் அளந்து ஊற வச்சுருக்கிறது சியா சீட் மட்டும்தான், பாதாம் பிசின் இல்லை. இப்போ இது ரெண்டுத்தையுமே அப்படியே நான் மூடி வச்சுட்டேன். அப்புறமா நெக்ஸ்ட் டே மார்னிங் பாதாம் பிசினு சியா சீட் எல்லாமே ஓவர் நைட் சோப் பண்ணது நல்லா ஊறி வந்திருக்கும். இப்போ ஊறினது இப்படி தான் இருக்குது. இப்போ சியா சீட் பார்த்தீங்கன்னா நைட்டே நான் அளந்து ஊற வச்சிட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் அப்படியே அளந்து ஊற வச்சிட்டேன். இப்போ நான் ஒரு டம்ளர் எடுத்துட்டு அப்படியே இந்த சியா சீட் மொத்தத்தையுமே நான் எடுத்துக்க போகிறேன். இது ஒரு ஆளுக்கான அளவு தான் நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த பவுலில் இருக்கிறது மொத்தத்தையுமே ஊற்றிட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் தான் நைட்டே நான் அளந்துட்டேன். ஆனால் பாதாம் பீஸுன்னு நான் அளக்கலை. இப்போ ஊறினதை அளந்து எடுத்து போட்டுக்க போகிறேன். இப்போ ஊறின பாதாம் பீஸ்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அதை இந்த டம்ளரில் போட்டு சியா சீட் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே குடிச்சிருவேன். அவ்வளோதான். இது ஒரு ஆளுக்கான அளவு. இதுக்கு மேலே வந்து பாதாம் பீஸ்னோ சியா சீடோ சாப்பிட வேண்டாம். சியா சீடில் நார் சத்து இருக்கிறதுனால மலச்சிக்கல்